மாஸ்டர் நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆதார் கார்டில் நேம் சேஞ்ச் எப்படி பண்ணுறது. ஆதார் கார்டில் நிறைய இன்சில் தப்பாக இருக்கும், ஸ்பெல்லிங் தப்பாக இருக்கும், அப்புறம் டேட் ஆஃப் பர்த் தப்பாக இருக்கும், அட்ரஸ் தப்பாக இருக்கும். இப்படி எப்படி திருத்துறது? அதை நம்ம சென்டருக்கு போய் தான் திருத்தணும். ஆனால் அது கூட்டமாக இருக்கும். அதை வந்து நம்ம மொபைல்லேயே வந்து ஆன்லைனில் நம்மளே வீட்டில் பண்ணிக்கலாம். லேப்டாப் இருந்தால் அதே பண்ணிக்கலாம், இல்லை மொபைல் ஃபோன் இருந்தாலே அதிலே நம்ம ஈஸியாக சிம்பிளாக பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறத ஒரு சின்ன டெமோவோட நான் பண்ணி காமிக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் வீடியோ இதுதான் ஆதாருடைய அஃபீஷியல் வெப்சைட்டு. இவ்வளோ அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வாங்க. கீழே வந்து இந்த அப்டேட் ஆதார்னு இருக்கும். அதில் வந்து 1 2 3 மூணாவது ஐட்டம் அப்டேட் டெமோக்ரஃபீஸ் டேட்டா அன்செக் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து இந்த மாதிரி வரும், வெல்கம் டு மை ஆதார்னு வரும். இதில் வந்து லாகின்ங்கிறத கிளிக் பண்ணுங்கள். எந்த ஆதார் நம்பர் இது பண்ணுறீங்களோ அந்த ஆதார் நம்பரை டைப் பண்ணுங்க. அதில் டைப் பண்ணிட்டு கீழே வந்து கேப்சா டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு ஓடிபி கொடுங்க. நீங்கள் எந்த நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ண உடனே அடுத்து இந்த மாதிரி வரும். இதில் வந்து இது வந்து மூணாவது அப்டேட் ஆதார் ஆன்லைன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே கீழே அடுத்து வந்து ப்ரொசீட் டு அப்டேட் ஆதார்னு கேட்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து இந்த மாதிரி வரும். இதில் வந்து நேம் வந்து 2 தடவை அப்டேட் பண்ணிக்கலாம். டேட் ஆஃப் பர்த் வந்து 1 தடவை அப்டேட் பண்ணிக்கலாம். ஜெண்டர் 1 தடவை அப்டேட் பண்ணிக்கலாம். அட்ரஸ்ஸு நம்ம அப்பப்போ எப்போனாலும் மாறுறோமோ அப்போ அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து நேம் வந்து ஸ்பெல்லிங் கரெக்ஷன் பண்ணணும். அதனால் ஒன்றை மட்டும் டிக் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஒன்று டிக் பண்ணியாச்சு. வேறு ஏதாவது தேவைன்னா நீங்கள் பண்ணிக்கிங்க. டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டரு, அட்ரஸ் இதெல்லாம் செக் பண்ணிக்கிங்க. எனக்கு வந்து நேம் மட்டும் ஸ்பெல்லிங்கை கரெக்ட் பண்ணணும், அதனால் அதை டிக் பண்ணிட்டீங்க. அதை டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு அப்டேட் ஆதார்னு போட்டு கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்து இந்த மாதிரி வரும். இதில் வந்து 3 ப்ராசஸ் இருக்குது. நான் ஏற்கனவே பண்ணிட்டேன், உங்களுக்கு டெமோ தான் இது. நான் அடுத்தடுத்து பண்ண முடியாது, சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இதில் வந்து இந்த மொத்தம் 3 ஸ்டெப் இருக்குது. பார்த்தீங்களா? நேமு, ப்ரிவியூ, பேமெண்ட்டு. இந்த நேமை வந்து நீங்கள் முதல்ல பார்த்துட்டு புதுசாக நீங்கள் கொடுக்க போகிற அந்த ஸ்பெல்லிங்கு சரியான நேமை வந்து இங்கே கொடுங்க. அந்த நேமை இங்கே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு டாக்குமெண்ட் கேட்பாங்க, சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டு. ஏதாவது டாக்குமெண்ட் கொடுத்துருங்க. டிரைவிங் லைசன்ஸு, வேறு பாஸ்போர்ட்டு, அப்புறம் பேங்க் பாஸ்புக்கு, இப்போ இருக்குல்ல, ஏதாவது டாக்குமெண்ட் மாதிரி கேட்டிருப்பாங்க ஆப்ஷனல். அதை கொடுத்துருங்க. கொடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்து ப்ரீவியூன்னு கேட்கும். நீங்கள் கரெக்ஷன் பண்ண அந்த ஸ்பெல்லிங்லாம் மறுபடியும் ப்ரீவியூ காமிக்கும். அது சரியான ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க. கரெக்டாக இருந்துச்சுன்னா மறுபடியும் நெக்ஸ்ட்டு கொடுங்க. அடுத்து 3வது ஆப்ஷன் வந்து பேமெண்ட்டுன்னு கேட்கும். இந்த பேமெண்ட்னு கேட்கும். பேமெண்ட் வந்து 50 ரூபா நினைக்கிறேன் ஃபீஸு. ஆமாம், இ சேவை மையத்துக்கு போனாலும் அந்த 50 ரூபா தான் ஃபீஸு. நம்ம வந்து இங்கே இதில் 50 ரூபா ஆன்லைனில் கட்டணும். நீங்கள் யூபிஐ மூலமாகவோ இல்லை நெட் பேங்கிங் மூலமாகவோ அதிலே ஆப்ஷன் அடுத்து லைனாக கீழே காமிக்கும். சரிங்களா? உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அது உள்ளே அப்படியே என்ட்ராகி ஃபீஸ் 50 ரூபாய் கட்டிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகிடும். ஒரு நோட்டிஃபிகேஷன், ஒரு அக்னாலேஜ்மெண்ட் நம்பர் மாதிரி வரும். அந்த நம்பரை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஒரு 1 வீக்
உள்ளே அது மாறிடும். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா அந்த நம்பரை நீங்கள் நேராக கொண்டு போய் காமிச்சு சரி பண்ணிக்கலாம். ஆனால் 1 வீக்குள்ளே உங்களுக்கு கிளியர் ஆயிரும்.